அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம கடன் சுமை இந்த டாபிக்கை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கடன் சுமை எவ்வாறு வருகிறது, ஏன் வருது, எப்படி வருது, அதே மாதிரி அது எவ்வாறு நீங்கள் போக்கிக் கொள்வது அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம நீடித்த கடன் தொல்லை, அதாவது வருடக்கணக்கில் எனக்கு கடன் இருக்குது, தீர்க்கவே முடியல, ஏதாவது ஒரு விதத்தில் தொத்திக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் காணொலியில் குலதெய்வ ஆராதனை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா லக்ன ரீதியாக ராசி ரீதியாக சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி மேஷத்துக்கு முடிச்சாச்சு. இப்போ ரிஷபத்துக்கு வந்திருக்கிறோம். சரிங்களா? கடன் எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். அழகா ஒரு 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு வீடு கட்டுறதுக்கு மட்டும் நான் லோன் போட்டிருக்கிறேன், வண்டி வாங்குறதுக்கு மட்டும் நான் லோன் போட்டிருக்கிறேன் அப்படின்னா கூட நீ கடனாளி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. யாரு? இந்த பேங்க்காரனும் சரி, இந்த கடன் கொடுக்குறவனும் சரி, சும்மா ஃபோனை பண்ணி ஐயா இது தரேன் அது தரேன்னு சொல்லி மொத்தமாக மூழ்கடிச்சு அவனை ஒழிக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கார்பரேட் சதி மாறி போச்சு அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். எதையுமே கையில் சேர்த்து வச்சு பண்ண முடிஞ்சா பண்ணணும், இல்லைன்னா விட்டுறணும். நீங்கள் கையில் சேர்த்து வச்சு அதை பண்ணணுன்ற ஒரு இது வந்துச்சுன்னா தானாக சேரும் உங்களுக்கு. நான் இஎம்ஐயில் தானே மாதம் 6,000 ரூபா கட்டிட்டா அது என்ன கண்ணை மூடிட்டு ஓடி போயிடுது அப்படின்னு நினைக்கிறது கடன் தான் அதுவும். ஓகேங்களா? இப்போ ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் பார்த்தீங்கன்னா கடன் இருக்கு அவருக்கு. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய கடன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த சம்பளத்துக்குள்ள வட்டி கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு குடும்பத்தை சமாளிச்சுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய கடன். அளவுக்கு மீறிய கடன் எது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா மேன்மையாக வாழ்ந்திருப்பாங்க, நல்லா இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தசா புத்தி சரியில்லாமல் ஒரு சூழலில் அவங்க கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அந்த இனிஷியல் ஸ்டேஜ் இப்போ ஒரு 10 வருஷம் தசா நடத்துறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 வருஷம் தசா நடத்துறாரு ஒரு கிரகம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இனிஷியலில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்த ஸ்டேட்டஸ் காப்பாற்றும். ஒரு 2 வருஷம் காப்பாற்றும், 3 வருஷம் காப்பாற்றும். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ எங்கேயோ போயிட்டு இருக்கு நம்மளோட வாழ்க்கை, வேற மாதிரி லெவலுக்கு போகுது அப்படின்ற போது தான் எல்லாமே போய் என்ன பண்ணுவாங்க, ஜாதகத்தை கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. உங்களுக்கு கடன் வருது அப்படின்னாலே தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்ற அர்த்தம். இது ஒன்னே ஒண்ணுதான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. தசை நடத்தும் கிரகம் உங்களின் ஜாதகப்படி ராஜயோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் கூட அவரது கெட்டு போய் தசை நடத்தினா கண்டிப்பா கடன் வரும். மற்ற பிரச்சனைகள் நிறைய வரும், அது வேற விஷயம். கடன் அப்படின்னு மாற்றுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரும். தன் நிலையில் இருந்து கீழே இறங்கும் பொழுது என்ன செய்யறதுன்னே புரியாது. அவ்வளோ அழகா வாழ்க்கை நடத்திட்டு இருந்தவங்க இதை தூக்கி அதில் போடலாமா, அதை தூக்கி இதில் போடலாமா, மாற்றி மாற்றி எங்கள் ஐயன் சொன்ன மாதிரி, என்னோட குருநாதர் சொன்ன மாதிரி, சிக்கல்னாலும் சிக்கல் இடியாப்ப சிக்கல் தான். அது அந்த அளவுக்கு போய் மாட்டிக்கும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல். கடன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்று அர்த்தம். எல்லா ரிஷப ராசிக்காரங்க தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆனால் இது சொல்றது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் மெயின். ரிஷப லக்னம் தான் 100% பொருந்தும். ராசி 50% பொருந்தும். அதுக்கு உங்க லக்னத்தை நீங்க கையில் எடுத்துக்கலாம். அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க லக்னத்தை எப்படியா கண்டுபிடிக்கிறது, எனக்கு தெரியல நீ சொல்லு அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆஸ்ட்ரோ சேஜ், ASTRO ஆஸ்ட்ரோ சேஜ் SAGE அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. தமிழ் என மொழியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த நாள், மாதம், வருடம் மற்றும் பிறந்த நேரம், பிறந்த ஊர், ஆண் அல்லது பெண் இவற்றை உள்ளீடு செய்து ஜாதகம் கணிக்கவும் அப்படின்னு அழுத்துனீங்கன்னா அழகா லக்னா சாட்ல நிற்கும். 12 கட்டம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதுல லான் போட்டிருக்கும், அதுதான் உங்களுடைய லக்னம். இந்த மூலையிலேருந்து ஃபர்ஸ்ட் இந்த மூலையில ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் சைடில் ஒரு மூலையில் ஒரு கட்டம் இருக்கும், அது மீனம். பக்கத்தில் மேஷம், அது 1, 2 ரிஷபம், 3 மிதுனம், 4 கடகம், 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம், 8
விருச்சிகம் 9, தனுசு 10, மகரம் 11, கும்பம் 12, மீனம். இதில் எது லான் போட்டிருக்குன்னு பார்த்துக்கங்க. அதுதான் உங்களுடைய லக்னம், அதுதான் உயிர்காரகம், அதுதான் ஆத்ம காரகம். அங்கே தான் உங்களுடைய விதி தொடங்குதல், அந்த இடத்துல இருந்து தான் தொடங்குது. அதனால தான் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ரிஷப லக்னம் மெயின். ஓகேங்களா? தசை நடத்தும் கிரகம் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். அதில் தான் உங்களுடைய சூட்சமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், யாருக்கு வேணாலும் சண்டை வருமா, என்ன கலர் சட்டை போடுவீங்க, என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க, சூடாக சாப்பிடுவீங்க, பழசை சாப்பிடுவீங்களா, ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்களா, வருமானம் வருமா, வந்தால் எவ்வளோ வரும், இந்த மாதிரி உங்களுடைய சகலவிதமான வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயம் செய்வதே உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். போங்க, இந்த காணொலிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அது எவ்வாறு அறிவது அப்படிங்கிற காணொலியோட லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு மேலேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார், அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அதையும் எழுதி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கடைசியில் போயிடுங்க. ஓகேங்களா? அதனால அதை பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களே. தசா நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா மட்டும்தான் கடன் வரும். மற்றபடி 8ஆம் அதிபதி துர்ஸ்தானாதிபதி அவரு தசை நடத்துறாரு, நடத்தட்டும். சுபத்துவமா இருந்து நடத்தினா லெவல் வேற, பாவத்துவமா இருந்து நடத்தினா கதையே முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு கஷ்டம் வந்துடும். சுபத்துவமா நடந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலியா மாறிடுவாங்க. நடத்துனா நடத்திட்டு போட்டோம், அதிர்ஷ்டமா நீங்க மாத்துங்க. 8ஆம் அதிபதியோட அதிதேவதை கையில் எடுங்க, வணங்குங்க, சரணடையுங்க. அட்லீஸ்ட் கஷ்டமாவது வராமல் இருக்கும் இல்லையா, இதையாவது பண்ணும் இல்லையா. அதுதான் இங்கே இருக்கிற சூட்சம். தசா நடத்தும் கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜோதிடர் கூட போங்க, போயிட்டு இந்தந்த காலத்தில் எவ்வளோ காலம் எனக்கு இப்போ என்ன தசை நடக்குது, இதுக்கப்புறம் என்ன தசா வருது, அதுக்கப்புறம் என்ன தசா வருது, அதன் அந்த அதிதேவதை யார், அதை எல்லாமே நான் கீழே போட்டிருக்கேன். அதை மட்டும் எழுதி வாங்கிட்டு வந்துருங்க. இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் தசை நடத்தும், இந்த கிரகம் தசை நடத்துது அப்படின்னு கிளீனாக எழுதி வாங்கிட்டு வந்து அது பிரகாரம் அதனுடைய அதிதேவதையை வணங்கினாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்குனால அதே தான், எந்த கிரகம் தசை நடத்தும் அதுதான். அப்போ என்ன நடக்கும்? இப்போ ஒருவேளை ருண ரோக சத்ருஸ்தானம் உங்களுக்கு எதுங்க? துலாம் வீடு. ஓகேங்களா? லக்னம் வீடு எதுங்க? ரிஷப வீடு. 2 பேருக்கு யாருங்க அதிபதி? சுக்கிரன். அதனுடைய அதிதேவதை யாருங்க? லட்சுமி தேவி. அப்போ ருண ரோக சத்ருஸ்தானம். நீங்க ஒரு கிரகம் தசா நடத்துதுன்னு வச்சோங்களேன், கெட்டு போய் தசா நடத்துது, அப்ப கூட அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியோட புத்தியோ அந்தரமோ சூட்சமோ பிரணவமோ வர வரைக்கும் வேற பிரச்சனை தான் கொடுத்துட்டு இருக்கும். ஆனா இது வந்துச்சுன்னா கடன் ஆயிடும். அதனுடைய செயல்பாடுகள்லாம் மிக ஆச்சரியமா இருக்கும். அதனால உங்களுக்கு கடன் அப்படின்னா முதல்ல ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய கடன் அப்படின்னா 6ஆம் இடம் துலாம், அந்த இடம் அனுமதிச்சாதான் உங்களுக்கு கடன் வரும். இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள கடன் எல்லாமே அதுதான். அதாவது உங்களால் அடைக்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு சீட்டை போட்டு வெளியே வந்துட முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்க, ஒரு காப்பாற்றிட்டு இருக்கிற அந்த கடன் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். அப்போ என்ன பண்ணும்? ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் கடனில் இருக்கிறேங்க, சமாளிக்கக்கூடிய கடனில் இருக்கிறேன், அப்போ வெளியில் வரணும், அது துன்பமாக இருக்குது, நைட்டில் தூக்கம் வர மாட்டாங்குது, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் ராவணன் வந்து ராவணனோட மனசை வந்து சொல்லப்படுகிறது. அம்பு தைக்குது, ஏத்திடுது, நெஞ்சில பல அம்புகள் வந்து குத்திடுது, வலிக்குது, தோத்து போயிட்டுன்ற அந்த எண்ணம் கொல்லுது. அப்படி இருந்தும் கூட கடன்பட்டவன் எப்படி அழுதானோ, கடன்பட்டவன் எப்படி நெஞ்சு வருத்தி கொண்டானோ அந்த அளவுக்கு அதுதான் இவன் கையால் நான் போய் இருந்தேனே. ராமனால வந்து இந்த மாதிரி போன அந்த மாதிரி அந்த வலியை கூட வந்து கடன், அதை விட வந்து மிக அதிகமான வலி எதிரடா இருக்குன்னா கடன்பட்டார் நெஞ்சம் தான் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி அந்த ஒரு வாசகம் இருக்கு.
அப்போ நைட்டில் படுத்தா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையாச்சும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அந்த சிறிய அளவு கடன், ஒரு இஎம்ஐ இருக்கிறது, சம்பாதிக்கிறதுல வந்து மேக்சிமம் போயிட்டு மீதி கொஞ்சம் குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்கிறது, சமாளிக்கக்கூடிய இருக்கிற கடன் எல்லாமே ஒழிச்சிடலாம். வெள்ளிக்கிழமையாச்சும் மகாலட்சுமி வழிபாடு 6 to 7 சுக்கிர ஓரை அதில் போய் வணங்கிடணும். அந்த அம்மாவுக்கு பட்டாடை சாத்தணும். நீங்கள் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை சாத்தணும்லாம் அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா கூட பண்ணலாம். ஓகேங்களா? பாலாபிஷேகம் பண்ணணும். அப்போ தான் அந்த 6ஆம் இடம் சுபத்துவம் அடையும், லக்னம் சுபத்துவம் அடையும். லக்னம் சுபத்துவம் அடைஞ்சால் என்ன ஆகும்? முதல்ல நீங்கள் தெம்பு திராணியாக மாறுவீங்க. உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வந்துடும். நீங்கள் தனித்த பெரும் ஆற்றலாக உருவெடுப்பீர்கள். எதிலும் தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்கள் வந்து மாறுவீர்கள். சரி, ஓகே. 6ஆம் இடம் சுபத்துவமாகுமா? சுபத்துவமாச்சுன்னா என்ன ஆகும்? வட்டிக்கு வாங்கிட்டு இருந்தீங்களா? வட்டிக்கு நீங்கள் வந்து கொடுப்பீங்க. எப்படியே வட்டிக்கு வந்து நீங்கள் கொடுப்பீங்க. உடல்ல நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா சரியா போயிடும், சீக்கிரமா தீர்வு கிட்டும், வலி பிறக்கும் அதுக்கு. அதே மாதிரி எதிரிகள் அழிவார்கள், போட்டித் தேர்வில் வெல்வீர்கள், போட்டிகளில் வெல்வீர்கள். கோர்ட்டு கேசு, வம்பு வழக்கு, போட்டி, பொறாமை அத்தனையும் முடிவுக்கு வரும். இவ்வளவு விஷயம் இருக்கு. கடன் மட்டும் இல்லை, இவ்வளவு விஷயம் இருக்கு. உங்களுடைய லக்னம் வந்து பாருங்க, உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதையை உயர்த்தும். எதிலும் புகழ் பெறச் செய்யும், தன்னம்பிக்கை பெறச் செய்யும். மகாலட்சுமியை வணங்கினீங்க. அத்தை மாமன் வர்க்கத்தாரால் லாபங்கள் உண்டு. வெளிநாட்டு வேலை கிடைக்கும். கை நீட்டி சம்பளம் வாங்குறது அங்கதான். தனியார் வேலை, அரசாங்க வேலை, வெளிநாட்டு வேலை, அங்கேயே நிரந்தரமாக தங்கி வேலை செய்தல், வெளிநாட்டில், வெளியூரில், வெளிமாநிலத்தில், தூர இடத்தில் வேலை செய்தல், இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. கை நீட்டி சம்பளம் வாங்குறது, நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களும் நேர் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த கடன் சுமை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிடும். சரி, ஓகே. தவிர்க்க முடியாத கடன். தவிர்க்க முடியாத கடன் அப்படின்னா அளவுக்கு அதிகமான கடன், மீட்டர் வட்டி, கந்து வட்டி, டெய்லி வட்டி, சமாளிக்க முடியல, என்னால் விட்டுட்டு ஓடி போயிடலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு கடன். அப்படியே 8ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடும். அந்த 8ஆம் இடம் யார்? குரு பகவான். ரிஷபராசி, ரிஷப லக்னத்துக்கு குரு தசையே வரக்கூடாதுமா. வரலாம், அவர் திரிகோணத்தில் உட்காந்துக்கணும், அவ்வளோதான். எங்கே உட்காந்துக்கணும்? ஒன்று லக்னத்தில் உட்காந்தாலும் கஷ்டம்தான். 5ஆம் இடத்துல கண்ணியில் உட்காந்துருக்கணும், இல்லைன்னா மகரத்தில் உட்காந்துருக்கணும். மகரத்தில் உட்காந்தா என்ன ஆகும்? அவரு நீச்சம். ஆனாலும் அங்கே உட்கார்றது தவறில்லை, தப்பிச்சுக்கலாம் நீங்க. அப்போ அவர் உட்கார்ற ஒரே ஸ்தானம் எங்க? ரிஷபராசி, ரிஷப லக்னத்துக்கு கண்ணியில் தான் உட்காரணும். கண்ணி என்ன? பகை வீடு. எப்படியெல்லாம் சுற்றி சுற்றி வராங்க பாருங்க. சனி பகவானும் பகை வீடு, இவரும் பகை வீடு. இவர் புதனோட வீடு, கன்னி வீடும் பகை வீடு. அப்போ எங்கே தான் உட்காரணும்? அவர் எங்கே உட்காந்தாலுமே அவர் பிரச்சனை தாங்க. இந்த 2 வீட்டு தவிர லக்னத்தில் உட்காந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோதான். ஏன்னா கேந்திரத்துக்கும் அந்த லக்னம் வந்துடும், திரிகோணத்துக்கும் அந்த லக்னம் வந்துடும். 2மே வேலை செய்யும். கேந்திரம் ஏறிச்சு தொலைஞ்ச நம்ம யாரு? 8ஆம் அதிபதி. அதனால 11ஆம் அதிபதி விடுங்க, அது அப்புறம். 11ஆம் இடம் நல்லது செய்யுமா? நியாயமற்ற ஆசைகள், இச்சைகள் அந்த இடம். அப்படிங்கிற பட்சத்தில் 8ஆம் இடத்துக்கு மாறி போயிடும். பெரிய கடன், கட்ட முடியாத கடன், விட்டுட்டு ஓடி போகிற கடன், வெளியில் தலை காட்ட முடியாத கடன், ஃபோனே அட்டன் பண்ண முடியாத கடன், ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் வருது, மிரட்டுறாங்க, வீடு தேடி வராங்க, தொலைவுறாங்க, இது எல்லாமே 8ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அப்போது அந்த நிலைமையை நோக்கி நீங்கள் வந்து போகும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அழகாக வியாழக்கிழமையாச்சுன்னா குரு பகவானை தரிசனம் பண்ணிடணும். நவகிரக பிரகஸ்பதி, அது உங்களுக்கு தெரியாது, பல்ட்டி அடிக்க முடியாது போயிட்டு. அதனால் சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன் மண்டியிட்டு வணங்குதல் வேண்டும். ரிஷபராசி, மெயினாக ரிஷப லக்னம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ என்ன நடக்கும்? வியாழக்கிழமையில அந்த அப்பனுக்கு கொண்டைக்கடலையில் பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். பெரிய கடன் ஆயிடுச்சு எனக்கு, அதை வந்து கட்டி முடிக்கிறேன்டா நான் சவால் எடுக்கிற ஒரு சக்தி அங்கிருந்து தான் வரும் உங்களுக்கு. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய மாற்றம் என்ன பண்ணுவீங்க? போயிட்டு 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் எவன் ஃபோன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு தைரியமாக அட்டன் பண்ண ஆரம்பிப்பீங்க. சொல்லியா, என்ன பிரச்சனை, வா இங்கே உட்காருவா, இதுதான் இப்படி தான், இந்த மாதிரி தான்.
தைரியமாக அட்டன் பண்ணாலே அந்த பக்கம் ஃபோர்ஸ் குறையும். துரத்திட்டு வர நாயை திருப்பி அடிக்கும்போது அது ஓடும் பார்த்தியா, அந்த கதை அது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பள்ளம், மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய வாழ்க்கையின் துயரங்கள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு. மிகப்பெரிய பள்ளம். அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனால் தான் இந்த அளவுக்கு ஒரு கடன் தொல்லை வந்து வருது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு 1000 அடி பள்ளம் இருக்குதுன்னு வச்சவங்களேன். அந்த 8ஆம் இடம் தனுசு 1000 அடி பள்ளம், ரிஷப லக்னத்துக்கு மட்டும்தான் 1000 அடி பள்ளம் இருக்குன்னு வச்சவங்களேன். சரி நான் இறங்கி பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறீங்க. 1000 அடி இறங்குறீங்க. மேலும் 1000 அடி போயிடும், அது கீழே போயிடும், 2000 அடியாக மாறி போயிடும். சரி ஓகே, அந்த 2000 அடி இறங்கி தான் என்னதான் இருக்குன்னு பார்த்துட்றேன் அப்படின்னு 2000 அடி இறங்கினா 4000 அடியாக மாறிடும். இப்படி போய்கிட்டே இருக்கும். அது மிகப்பெரிய பள்ளம், மிகப்பெரிய மறைவு ஸ்தானம். அது துர்ஸ்தானம்னு சொல்றதுக்கு அதுதான். அது சுபத்துவமாக மாறிச்சுன்னா துர்ஸ்தானம் வேணா சொல்லிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு அந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் காலையில் 6 to 7 அந்த குரு ஓரையில் வணங்கிட்டே வரீங்கன்னு வச்சாங்களேன். ஒரு 3 வாரம் 4 வாரம் 5 வாரம் அப்படியே கிடக்குது. முதல்ல தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருவாரு. அதே மாதிரி பொலைட்டாக பேசக்கூடிய அந்த ஒரு இதை வந்து கொடுத்துருவாரு. இவன் கரெக்டாக பேசுகிறான்டா அப்படின்ற நம்பிக்கை வரும் அடுத்தவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருவார். அப்போது அந்த பள்ளம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக அப்படியே மேலே வரும், சமதளமாகும். நீங்கள் வேண்ட அப்படியே உயரத்துக்கு போகும். கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய உயரமாக மாறும் நீங்கள் சுபத்துவப்படுத்துறீங்கன்னா. அதுதான் அங்கே இருக்கிற சூட்சமம். அப்போது மிகப்பெரிய சுபத்துவமாக மாறிச்சுன்னா என்ன நடக்கும்? புதிராக இருப்பீர்கள். நீங்கள் வந்து எதிலும் புரியாத புதிராக இருப்பீர்கள். உங்களுக்கு தான் தெரியும், அமானுஷ்யமான சக்தி உங்களுக்குள்ள வந்துடும். பின் நடப்பதை முன்கூட்டியே அறியும் சக்தி அது வந்துடும். அப்புறம் என்ன நடக்கும்? ஃப்ளைட்டில் போகிறது நடக்கும். உயரமாக இருக்கிற இடத்துக்கு போவீங்க. கர்மா பிரகாரம் ரொம்ப சுபத்துவம் ஆகி போச்சு, கர்மா சரியில்லை, சுமாராக தான் இருக்குது அப்படின்னா 100 மாடி கட்டடத்தில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாரு. கர்மா நல்ல கர்மா, அருமையான கர்மா, பிரச்சனை இல்லாத கர்மா, சுபத்துவமாக இருக்குது அவருக்கு அப்படின்னா அந்த 100 மாடி கட்டடத்துக்குள்ளே உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டுறது, இல்லை மிகப்பெரிய ஒரு வேலைக்கு ஒரு மேனேஜராகவோ ஏதோ உட்காந்து 10 பேர் வேலை வாங்கிட்டு இருப்பார். உயரமாக அமெரிக்கா போகிறது, லண்டன் போகிறது, இந்த மாதிரி வெளிநாடு, வெளியூர், வெளிதேசம், தூர மாநிலங்கள், இதுக்கெல்லாம் போய் வேலை செய்கிறது, இதெல்லாம் நடக்கும். வீட்டை விட்டு தள்ளி இருப்பாங்க, ஆனால் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இதுதான் அங்கே இருக்கிற சூட்சமம். அப்போது அது அந்த சுபத்துவம் இல்லைன்னா பயங்கரமான கஷ்டம் வந்துடும். அவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துடும். விஷம் குடிச்சு சாவது, பெரிய விபத்துக்களில் மாட்டிக்கிறது, மலை மேலிருந்து கீழே விழுவது, ஹேங்கிங் பண்ணி செத்து போயிடுது, விஷம் குடிச்சது, மரத்தில் ஏறி கீழே விழுவுறது. இந்த மாதிரி துர்சம்பவங்களுக்கே உரிய அத்தனை இதையும் அங்கே வச்சிருக்கோம். அமானுஷ்ய சக்தி. நம்மளுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சிட்டாண்டா எவனோ அப்படின்னு மீண்டும் மீண்டும் நினைச்சு தோணினே இருக்கும். குருவோட வீடு இல்லையா, அதனால தோணும். எவனோ செய்வனை செஞ்சுட்டான், அது வந்துச்சு, பேய் வந்துச்சு, பிசாஜ் வந்துருச்சு. எப்பேற்பட்ட ஒரு இடம் பாருங்க, அமானுஷ்யமான இடம் அந்த 8ஆம் இடம். அதனால தான் சொல்றேன். அப்போது அந்த 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அந்த 8ஆம் இடத்தை நீங்கள் சுபத்துவப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த சக்தி வந்து கிடைச்சிடும். கடன் கட்டக்கூடிய சக்தி வந்து கிடைச்சிடும். கூடவே 11ஆம் இடமும் சேர்ந்து ஒர்க் ஆகும். அப்போது தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல், தூர இடத்தில் பணத்தை சேமித்தல், பெரிய தோட்டங்கள், துறவுகள், இதையெல்லாம் வாங்கி போடுதல், வங்கி இருப்பு அதிகமாதல், ஆசைகள் நிறைவேறுதல், குறிக்கோளை நோக்கிய நெடும் பயணம் வெற்றியை பெறுதல், இது எல்லாமே அங்கே இருக்கு. ஆசைகள் நிறைவேறுதல், இச்சைகள், அக்கா, அண்ணே, பெரியப்பா, இது எல்லாமே அங்கே இருக்கு. இது எல்லாமே சுபத்துவமாக மாறும். ஏன்னா அதுக்கும் குரு பகவான் தான் அதிபதி. இப்போ இந்த அளவுக்கு சூட்சமம் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து சூட்சமம். இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு கடன் அப்படின்னாலே 2 இடம் தான். 6ஆம் இடம் 8ஆம் இடம், இது 2 இடத்துல தான் இருக்கு சூட்சமம். சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக எனக்கு முடிச்சு கொடுப்பா அப்படின்ட்டு நீங்கள் வந்து அழகா லட்சுமி அம்மாவை வணங்கினீங்கன்னா போதும். சமாளிக்க முடியாத நிலைமைக்கு மீறிடுச்சு அப்படின்னா அந்த 8ஆம் இடம் கொடுத்தா மட்டும்தான். எந்த கிரகம் தசை நடத்திட்டோம், ஆனால் அந்த 8ஆம் இடம் கொடுத்தா மட்டும்தான் பெரிய கடனாக மாறும். அதனால குரு பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இதுதான் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு உள்ள சூட்சமம். இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க உங்களுக்கு. இவ்வளோ தூரம் உட்காந்து பல்ட்டி அடிக்கிறோம் அப்படின்னா
ஓரளவுக்கு அது என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும், நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் தயவு செய்து இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.